ஆமென். எண்ணாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆரோனுடைய கோல் ஒரே இரவில் கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். மறுநாள் மோசையின் சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. எவ்வளோ டைமிங்ல ஒரே ராத்திரியில கொண்டு போய் வச்சிருக்கிற ஒரு சாதாரணமான குச்சி. நம்ம இதை குறித்து தியானிச்சுட்டே இருந்தோம் நிறைய. அது வெறும் முளை வந்தது மட்டும் இல்லை, இலை வந்தது மட்டும் இல்லை. வேதம் சொல்லுது பூ பூத்து கனி கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் உதவி செய்தாராமா. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, கர்த்தரால செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். இது உங்க தலை மேல அப்படியே நடக்க போகிறது. என்ன அப்படின்னா, கர்த்தர் துரிதப்படுத்த போகிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. காலங்களை மாற்றுகிற கர்த்தர். ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நான் ஆராதிக்கிற தேவன் காலங்களை மாற்றுகிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் காலங்களை மாற்றுகிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் காலங்களை மாற்றுகிற தேவன். நான் ஆராதிக்கிற தெய்வம் காலங்களை துரிதமாய் கொண்டு வர போகிறார். துரிதமாய் செய்ய போகிறார். வேகமாய் செய்ய போகிறார். இவ்வளவு நாள் ஆகும் என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் துரிதமாய் என்னுடைய வாழ்க்கையிலே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 2வதாக ஒரு காரியத்தை தியானிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 43ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 43ஆம் அதிகாரம், ஆமென், 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளில் இருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறார். திரும்ப ஒரு விசை வாசிக்கலாம். நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழவும், ஆமென், கல்தேயரின் படவுகளில் இருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் 2வதாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நான் கல்தேயருடைய படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்புவேன். அப்படின்னா இந்த கல்தேயரை நான் ஒன்றும் இல்லாம போக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த கல்தேயர் அப்படின்றது யார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப கன்னிங்கா இருந்தவங்க. யார் அப்படின்னா இந்த கல்தேயர். இவங்க ரொம்ப மோசமான கேரக்டர் உடையவங்க. அப்படின்னா உயர்வு என்று ஒன்று வரும்போது கன்னிங்கா செயல்பட்டு இவர்கள் அந்த உயர்வுகளை ஆசீர்வாதங்களை தங்கள் பக்கமா இழுக்கிறவங்க தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த கல்தேயர். இந்த கல்தேயரின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பல இடங்களிலே வருத்தப்பட்டார்கள். இவருடைய உயர்வுகளெல்லாம் திருடிடுவாங்க, இவருடைய நன்மதிப்பெல்லாம் கெடுத்துருவாங்க. ரொம்ப கன்னிங் ஃபெல்லவா இருப்பாங்க இவங்க. சாதாரணமானவர்கள். நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். யோபுவின் புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 5:13. அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியானவர்காரனின் ஆலோசனை
கவிழ்க்கப்படும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த கல்தேயர் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம தியானிச்சது படி இவங்க ரொம்ப கண்ணிங்கா இருக்கிறவங்க. ஆனா ஆண்டவர் இந்த கல்தேயரை ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 100 days ஜெபத்திற்குள்ள யாரெல்லாம் ரொம்ப கண்ணிங்கா இருந்து உங்களை தீமைக்குள்ள நடத்தி உங்களுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சித்து உங்களுக்கு வருகிற நன்மையை பிடித்து கொண்டாங்களோ, பறித்து கொண்டார்களோ, யாரும் துரத்த முடியாத அந்த கல்தேயரை ஆண்டவர் துரத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த கல்தேயர் இனி உங்கள் வழியாய் வரப்போவதில்லை. அந்த மனிதர்களில் இருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் விலக்க போகிறதற்காய் நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென். அவர்களுடைய தந்திரங்களை, அவருடைய துர் ஆலோசனைகளை அபத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். பாருங்க, யோசேப்பு அப்புறம் தானியேல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்தேயர் இருந்த இடத்துல தான் இருந்தான். இந்த கல்தேயர் தான் அன்னைக்கு நிறைய ஆளுகை செஞ்சிருந்தாங்க. இந்த கல்தேயர் ரொம்ப கண்ணிங்கா இருந்ததுனால தான் இவர்களுக்கு விரோதமாய் படையெடுத்து இந்த தானியேலை எப்படியாவது அவனை அந்த ராஜ பதவியில வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்ணிங்கா வேலை பார்த்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த கல்தேயருடைய கண்ணிங்க கர்த்தர் மாற்றி போட்டு அந்த இடத்துல தானியேலை உயர்த்தின கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். இவங்க இந்த கல்தேயர் ரொம்ப வசதி படைத்தவர்கள். அப்படின்னா அவங்க கப்பல்கள், பெரிய பெரிய கப்பல்களை அவங்க ஓனா வச்சிருந்தாங்களாம். அவ்வளோ பெரிய மனிதர்களா இருந்தார்கள். இவர்களை சில மனிதர்களால ஜெயிக்கவே முடியல. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுத்தார். 43வது அதிகாரம் இன்றைக்கு நம்முடைய தலையின் மேல் ஆசீர்வாதமான அதிகாரமாய் இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரம் ஒரு ஆசீர்வாதமான அதிகாரம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான அதிகாரம். இந்த 38வது நாளில் நம் தலையின் மேல் அனைத்து ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைக்க போகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கல்தேயருடைய ஆதிக்கத்தை நான் அழிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 43ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 43ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது இந்த 43ஆம் அதிகாரத்திலே ஏசப்பா நமக்கு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை கடக்க பண்ணுவேன், நான் உன்னை கடக்க பண்ணுவேன், இந்த தண்ணீரை கடக்க பண்ணுவேன், இந்த ஆறுகளை கடக்க பண்ணுவேன், இந்த அக்கினி சோதனையை நான் கடக்க பண்ணுவேன். ஆண்டவருடைய பிள்ளையே, இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த அக்கினி சோதனை, இந்த தண்ணீரை போன்ற அனுபவத்தை நீங்கள் சுலபமாய் கடப்பீர்கள். ஒரு சேதமும் இல்லாமல் அந்த அக்கினியினுடைய வாசனை கூட உங்கள் மேல் படாதபடிக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையை நீங்கள் வெகு சுலபமாய் கடக்க போகிறீர்கள். இந்த பெரிய பாதையை ஆண்டவர் ரொம்ப லெகுவாய், ஆமென், கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடிச்சு நம்மை கடக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பொதுவாக ஒரு அக்கினிக்குள்ள போயிட்டு ஒரு மனுஷன் வெளியே வந்தா அவருடைய உருவத்தோட வர முடியாது, அந்த போன சூழ்நிலையோட திரும்பி வர முடியாது. ஏன்னா அவங்களுடைய முடி கருகும், அவருடைய உடம்பு நாசமாகும். ஆனா வேதம் சொல்லுது, அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வெளியே வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அக்கினியினுடைய வாசனை கூட அவர்கள் மேல என்ன படலைன்னா, அவங்க வாசனை கூட இல்லாத அளவிற்கு கர்த்தரை கடக்க பண்ணினார், ஆண்டவரை கடக்க பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க அக்கினி சூளைக்குள்ள போடப்படும் போது அக்கினி சூளைக்குள்ள இருக்கிறவங்க தன்னோட யார் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல.
அவங்களுக்கு தெரியல. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவரோடு நான்காவது நபர் யாரோ ஒருவர் இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், என்னுடைய அன்பு தாய் தகப்பனே, சில போராட்டத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத நிறைய நேரத்தில் நமக்கே தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நமக்கு ஒரு சேதமும் வராததை பார்த்து சுற்றி இருக்கிற நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத. அந்த தேவன் தான் இன்றைக்கு கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை கடக்க பண்ணுவேன், நான் உன்னை கடக்க பண்ணுவேன். ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல். என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. சில பிரச்சனைக்கு முன்னாடி நம்மளால நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறது என்னன்னா, இது எப்படி இந்த ஆத்தை நான் கடப்பேன், இந்த ஆத்தை நான் எப்படி கடப்பேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீதோடு கூட புறப்பட்டு போன 600 பேர்ல 200 பேர் பேசுகிற ஆத்துக்கு முன்னாடி நின்று அதை கடக்கவே முடியாதுன்னு 200 பேர் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து ஆண்டவரை திடப்படுத்தினதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீரை கடக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் அவனுக்கு கிருபையாய் கர்த்தர் தந்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம், நான் உன்னை கடக்க பண்ணுவேன், நான் உன்னை கடக்க, இந்த தண்ணீரை நான் கடக்க பண்ணுவேன். இந்த பிரச்சனையை நீங்க கடந்து போவீங்க, இந்த அவமானத்தை நீங்க கடந்து போவீங்க, இந்த சூழ்நிலையை நீங்க கடந்து போவீங்க, இந்த வியாதியை நீங்க கடந்து போவீங்க, இந்த மரண போராட்டத்தை நீங்க கடந்து போவீங்க, இந்த தீமையை நீங்க கடந்து போவீங்க, இந்த புறப்பணிப்பை நீங்க கடந்து போவீங்க. நீங்க ஒருவேளை சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படியே மலைச்சு போய் நிக்கலாம், பயத்தோட நிக்கலாம். ஐயோ, எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படியே பிரவாகித்து நிற்கிறத, யோர்தான் போல அந்த ஆறு குவியலா நிக்கலாம். நான் எப்படி கடப்பேன், எனக்கு பயமா இருக்குது. காற்றாட்டு வெள்ளம் வந்தது போல உங்க கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை அப்படியே நிக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதில்லை. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு கூட நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனையை நீங்க கடப்பீங்க, நீங்க கடந்து போவீங்க. சொல்லுங்க, நீங்க கடந்து போவீங்க, நீங்க ரொம்ப லகுவா நீங்க கடந்து போவீங்க. ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இன்றைக்கு ஏசாயா 43ஆம் அதிகாரம் உங்கள் தலையின் மேல் இருக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்வேன். அந்த புதிய காரியம் என்னவென்றால், நான் உன்னை கடக்க பண்ணுவேன், நான் உன்னை கடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை கடக்க பண்ணுவேன். இதோ 43ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். அது நம்பர் 1. கர்த்தர் செய்கிற முதல் புதிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் செய்த முதல் புதிய காரியம், காலங்களை நான் என்ன பண்ணுவேன்னா மாற்றுவேன். அப்படின்னா டைம் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அவர் நினைச்சாருன்னா இது ரொம்ப லாங் அப்படின்னு சொல்றத கூட கர்த்தர் துரிதமாய் முடிப்பார், காலங்களை மாற்றுவார். நம்பர் 2, இரண்டாவதாக புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்ற ஆண்டவர். இரண்டாவது நமக்கு என்ன புதிய காரியத்தை செய்வார்னா, இதுவரையிலும் கல்தேயர் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அப்படின்னா அந்த குறுகின மனதுடையவர்கள், உங்களுடைய உயர்வை திருடுகிறவங்க, அவங்க அந்த கல்தேயரை நான் என்ன பண்ணுவேன், நான் துரத்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவங்க படைகளோட வரலாம், பெரிய பெரிய ஆயுதங்களோட அவங்க வரலாம், ஆனா நான் அவங்களை துரத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன்ற ஆண்டவர் என்ன புதிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொன்னா, நான் கடக்க பண்ணுவேன், உன்னை வெகுவாய் கடக்க பண்ணுவேன். நான் நம்புறேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அதுக்கு முன்னாடி பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய கடனுடைய லிஸ்ட்டை நீங்க எழுதுனீங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்டா இருக்கலாம், உங்களே பயப்படுத்துகிற அளவிற்கு பெரிய லிஸ்டா இருக்கலாம். இதை எப்படி நான் கடப்பேன்? நீங்க பயப்படாதீங்க. நீ தண்ணீரை கடக்கும் போது உங்க கூட இருக்கிற ஆண்டவர், அக்கினியை நடக்கும் போது நீங்க வேக மாட்டீங்க, அக்கினி ஜுவாலை உங்க பேரில் பற்றி
பற்றாது. கர்த்தர் ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்புவார். கர்த்தர் இதை தாண்ட பண்ணுவார். நீங்க இதை தாண்டிடுவீங்க. நீங்க தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேற எந்த காரியத்தை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே உங்களை லகுவாய் கடக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 4, நாலாவதாக கடைசியாக ஒரு காரியத்தை கூட வாசிச்சு முடிக்க போறோம். 43ஆம் அதிகாரத்தினுடைய 43ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்தராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரனையும் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? ஆமென். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்திலையும் 3 காரியத்தை சொல்றாரு. ஒன்னு கொடு, இன்னொன்று வைத்திராதே, இன்னொன்று கடைசியாக ஒன்று கொடு, இன்னொன்று வைத்திராதே, மூன்றாவது கொண்டு வா. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நமக்கு செய்ய போறாரு. அந்த புதிய காரியம் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, பிடுங்கி வைத்திருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கொடு கொடு. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். நான் ஆமென் வடக்கை நோக்கி கொடு கொடு என்றும் அகைன் தெற்கை நோக்கி வைத்திராதே. ஹல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி வைத்திருக்கிறார்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ வைக்காத, என் பிள்ளைக்குள்ளது போய் சேரணும். உங்களுக்குள்ளத கர்த்தர் சேர பண்ணுகிறார். இனி அவங்க கையில வச்சிருக்கிறதுக்கு ஆண்டவரை அனுமதிக்க மாட்டார். உங்களுடையது உங்க கையில வந்து சேரும். ஆமென். ஆசீர்வாதம் கொடுக்காத அனைத்தும் கொடுக்க பண்ணுவார். இன்னொன்று, இரண்டாவது, வைத்திராதே. அது இனி வைக்க முடியாது. நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும். ஆமென். அந்த முன்னாடி 6வது வசனத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு. ஆமென். பூமியினுடைய கடையாந்தரமா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கொண்டு வா. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், எவ்வளவு தூரத்தில் அது அடைபட்டு கிடந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தூரத்திலிருந்து ஒரு நற்செய்தியை, தூரத்திலிருந்து ஒரு நன்மையை, எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கைகளை தட்டி ஆமோதித்து நன்றி சொல்லுகிற ஒவ்வொருத்தரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னா, நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆண்டவர். நம்பர் 4, நாலாவது, எனக்கு கொடுக்க விரும்புகிற ஆண்டவர். கர்த்தர் நமக்கு என்ன பண்ண போறாருன்னா, கொடுக்க போறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆண்டவருடைய கரத்தை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு நிறைவாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். கர்த்தர் கொடுத்த உடனே உங்க பஞ்சம் மாற போகுது. கர்த்தர் கொடுக்கும் போது உங்களுடைய குறைவுகள் நிறைவாக போகிறது. நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த 38வது நாள் ஒரு ஆவியானவர் உலாவுகிறார். அந்த ஆவியானவர் யார் அப்படின்னா, கொடுக்கிற ஆவியானவர். தன்னுடைய கையில இருக்கிறத கொடுக்கிற ஆவியானவர். சொல்ல 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 ஆமேன் சொல்லுகிற அத்தனை பேருக்கும் அப்படியே நடக்க போகிறது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர், ஆமேன், கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. எதை கொடுத்திருக்கிறாரு? அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தவர். இந்த தேவையான பணத்தை கொடுக்க மாட்டாரா? அவருடைய ஜீவனையே கொடுத்த தேவனாகிய கர்த்தர்
நமக்கு ஒரு வேலையை தரமாட்டாரா? அவருடைய ஜீவனையே கொடுத்த தெய்வம் ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிற ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறத கர்த்தர் தரமாட்டாரா? நான் நம்புறேன். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா கொடுக்கிற ஆண்டவர். அவர் வனாந்தரத்தில் ஜனங்கள் காடையை கேட்ட உடனே வேதம் சொல்லுது, அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்தார்னா வனாந்தரத்தில் கர்த்தர் காடையை கொடுத்தார். அவர்கள் தண்ணி தாகம்னு சொன்ன உடனே கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். நான் நம்புறேன், இன்னைக்கு ஒரு ஏசப்பாவை நான் பார்க்கிறேன். யார் அப்படின்னா அவர் கொடுக்கிற ஆண்டவர். மனுஷன் நமக்கு கொடுத்தா நம்மளால திருப்தி அடைய முடியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னா நமக்கு நிரம்பி வழியும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க ஒண்ணு பார்ப்பீங்க. யாரை பார்ப்பீங்கன்னா கொடுக்கிற ஆண்டவரை நீங்க பார்க்க போறீங்க. கொடுக்கிற ஆண்டவரை நீங்க பார்க்க போறீங்க. கொடுக்கிற ஆண்டவரை நீங்க பார்க்க போறீங்க. அவருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரப்போகிறது. எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரப்போகிறது. நீங்க நினையாத இடத்திலிருந்து ஒரு நன்மை வரப்போகிறது. என்னுடைய ஆண்டவர் எப்படி வேண்டுமென்றாலும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் வந்து ஒரு பட்டணத்திற்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிற பட்டணத்து வாசிகள் இல்லை, டாக்ஸ் கட்டாம உள்ள வரக்கூடாது அப்படின்னா என்னன்னா இந்த விசா எடுக்காம வரக்கூடாது அப்படின்னா. விசா அப்படின்றது என்னன்னா இன்னொரு நாட்டில் நம்ம அந்த நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்காக கட்டப்படுகிற பணம். சில நாடுகளில் அதை ஃப்ரீ என்ட்ரியாக பண்ணிட்டாங்க. ஆனால் சில நாடுகளில் நம்ம உள்ளே போகணுன்னா அந்த விசா எடுக்கணும். அதுக்கு 25,000, 10,000, 30,000 அந்த மாதிரி ஆகும். அதே போல் ஆண்டவர் வந்து ஒரு தேசத்துக்குள்ளே பட்டணத்துக்குள்ளே போகும்போது இல்லை நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டாமல் எப்படி வருவீங்க, அது பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே திரும்பி போயிடலாமா, இல்லைன்னா மேஜிக் பண்ணி எல்லாம் இல்லை. கர்த்தர் ஒருத்தனை கூப்பிட்டு சொல்கிறார், நீ போ அந்த இடத்துல தூண்டில் போட்டு ஒரு மீனை பொடி, அதை அறுத்து பாரு, உள்ளே என்ன இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும். அதை எடுத்து போய் எனக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் உனக்கும் எனக்கும் சேர்த்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா கட்ட சொன்னார். நம்முடைய தேவன் யாருன்னா மீனின் வயிற்றிலிருந்து வெள்ளி பணத்தை எடுத்து கொடுக்கிற ஆண்டவர். வெள்ளி பணத்தை எடுத்து கொடுக்கிற ஆண்டவர் கர்த்தர். பிரதர், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், எந்த வழியிலையாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு வரவே முடியாத அளவுக்கு தடையா இருக்கலாம், ஆனா அவர் திறந்தா யார் அடைக்க முடியும்? அவர் கொடுக்கிறதை தடுக்கிறது யார் இருக்கிறார்? அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும், ஆமேன், தூரத்திலிருந்து பார்த்து நான் உனக்கு கொண்டு வா என்பேன். பூமியினுடைய கடையாந்தரத்திலிருந்து சொல்லுங்க, இந்த 3 வார்த்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். வடக்கை நோக்கி கொடு, தெற்கை நோக்கி வைத்திராதே, தூரத்தை நோக்கி கொண்டு வா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த 3 வார்த்தையும் திரும்ப திரும்ப சொல்லுங்க. வடக்கை நோக்கி, தெற்கை நோக்கி வைத்திராதே, கடையாந்தரத்திலிருந்து கொண்டு வா. திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரத்தில் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த 43ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு வெளிப்படுவேன். எப்படி வெளிப்படுவேன் அப்படின்னு சொன்னா, கொடுக்கிற ஆண்டவராய். கொடுக்கிற ஆண்டவராய். உங்களுடைய வறுமைகள் வந்து இந்த 100 நாள் ஜபத்தோட நிறைய பேருடைய வறுமைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். நிறைய பேருடைய இல்லாமைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போறார். நான் விசுவாசிக்கிறேன் உங்க வறுமைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறதுக்கு. ஏன்னா கர்த்தர் வந்து நம்முடைய தரித்திரத்திற்காகவும் கர்த்தர் மரிச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய தரித்திரத்திற்காக ஆண்டவர் மரிச்சிருக்கிறார். நான் உண்மையிலே அப்படி நம்புறேன். எத்தனையோ பேருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் எங்க அம்மாவே நான் நிறைய டைம் பார்த்துருக்கிறேன். ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு தேவைன்னா அப்படியே வீடு முழுக்க அலசுவாங்க பாருங்களேன். ஏதாவது ஒரு டப்பால 2 காசு இருக்கா, 5 காசு இருக்கா, 25 காசு இருக்கா, 50 காசு இருக்கா, அது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு 2 ரூபாய் ஆயிடுச்சுப்பா, 3 ரூபாய் ஆயிடுச்சுப்பா, எடுத்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொறுக்கி வறுமையினுடைய உச்சகட்டம். நினைச்சதை சாப்பிட முடியாது, ஆசையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஆனா வாங்கி சாப்பிட்றதுக்கு பணம் இருக்காது. அது அந்த 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 காலங்கள் எல்லாம் அப்படிதான் ஆசையோடு அப்படியே இருந்துச்சு.
நான்வெஜ் சாப்பிடலான்னு நினைக்கலாம், அப்படியே கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப நல்லவராக இருந்தார். ஆமென். நான் நம்புறேன் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆண்டவராய் கர்த்தர் மாற போறார். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது இனி நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். உங்க வீட்டை நீங்க விசாரிக்கும் போது இனி நீங்க குறைவை நீங்க காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நம்புறேன் 25 வருஷம் 25 இயர்ஸ் 2000ல் வந்து அப்படியே துணி துவைக்கிறதுக்கு சோப்பு இல்லாமல் பாத்ரூமில் போய் அவங்க துவைச்சி போட்ட சோப்பெல்லாம் ஒன்றொன்னா பொறுக்குனதை இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே இருக்குது. உடம்புல போடுறதுக்கு சோப்பு இல்லாமல் இந்த ஹமாம் சோப்பு அவங்க எல்லாம் குளித்து முடிச்சுட்டு கடைசியில் யூஸ் பண்ண முடியாமல் அந்த பிளேடு மாதிரி இருந்த சோப்பெல்லாம் ஒன்றொன்னா பொறுக்கி அப்படியே அந்த பாக்ஸில் வச்சு பரவாயில்ல ஒரு 5 நாள் சமாளிச்சிடலாம், ஒரு 10 நாள் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்ட அந்த நாளை இன்னைக்கு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவு வந்து வறுமையினுடைய உச்சகட்டம். நேற்றைக்கு முந்தின நாளைக்கு கோயம்புத்தூரில் சூலூர் பகுதியில் இருக்கிற ஒரு பாஸ்டர் வந்து என்னை சந்திக்கிறதுக்காக வந்தார். அவர் வந்து என்னுடைய பைபிள் காலேஜில் எனக்கு அவர் சீனியராக இருந்தார். அவர் வந்தோடனே டே மகனே அப்படின்னு கூப்பிடுவார். ஆனால் அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர் ரொம்ப வருஷம் போட்டு முடிச்சு அவருக்கு ரொம்ப ஒரு சட்டை சின்னதாகிடுச்சு. உடனே அவர் என்ன பார்த்து, டே இந்த மாதிரி ஒரு சட்டை சின்னதாக இருக்குது, வேணா நீ போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. நான் அன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், என்கிட்ட இருந்ததுலே பெஸ்ட் சட்டை என்ன அப்படின்னா அவர் கொடுத்த அந்த சட்டை தான் என்கிட்ட இருந்ததுலேயே. அன்னைக்கு அந்த சூழ்நிலை, அவர் அத்தனை வருஷம் போட்டு முடிச்சு அவருக்கு சின்னதாகி அவருக்கு கொடுத்த அந்த ட்ரெஸ் தான் எனக்கு இருந்ததுலே ரொம்ப பெஸ்ட்டு. சண்டே வந்து பைபிள் காலேஜ்லேருந்து வெளியே சர்ச்சுக்கு அனுப்புவாங்க. அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ வாரம் துவைச்சி வச்சு அந்த ட்ரெஸ்ஸை ஒரு லைட் ப்ளூ கலர், இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி அது போகவே இல்லை, ஆசையாக போடுவான். அவர் இந்த சர்ச்சை விட்டு அப்படியே இறங்கி போகும்போது அவர் சொன்னார், தோளத்தட்டே எப்படா இருந்த, இன்னைக்கு நீ எப்படி இருக்க, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது நினச்சேன், அந்த கிராஜுவேஷன் சர்வீஸில் நான் போட்டிருந்த டை வந்து அவர் கொடுத்தது, அவருடைய டை, நீ கட்டிட்டு கொடு அப்படின்னு சொல்லி. நான் போட்டிருந்த ஷூ வந்து அவர் கொடுத்த நீ போட்டுட்டு கொடு அப்படின்னு சொன்னது. ஸோ இரவலாக வாங்கி தான் பைபிள் காலேஜில் கிராஜுவேஷனில் இரவலாக வாங்கி தான் வந்து ஷூ போட்டேன், இரவலாக வாங்கி தான் டை கட்டினேன். சட்டை பேண்ட் மட்டும் எங்கள் பாஸ்டர் வந்து எடுத்து கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை வறுமையை மாற்றுகிற கர்த்தர், நம்முடைய வறுமையை மாற்றுகிற கர்த்தர். கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு அமுக்கி குலுங்கி, பிரதர் உங்க நிலைமை மாறும், சிஸ்டர் உங்க நிலைமை மாறும். தகப்பன் கொடுக்காம இருக்கலாம், குடும்பத்துல கொடுக்காம இருக்கலாம், ஆனா பரலோக தகப்பனுடைய கை மூடி இருக்காது. ஹல்லேலூயா. அவர் ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கிற கர்த்தர், அவர் ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கிற கர்த்தர். நமக்கு தராம இருப்பாரா? இந்த நாட்களில் என்னமோ உங்களை அந்த சூழ்நிலையில கர்த்தரை அனுமதிக்கிறாரு. அதெல்லாம் சாட்சிக்காகவே அனுமதிக்கிறார். நிறைய இருக்குது, ஆசையா இருக்குது. அந்த நாட்கள் எல்லாம் சாப்பிட ஆசையா இருக்கும், ஆனா சாப்பாடு கிடைக்காது. ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, தலை மேல கையை வச்சு ஏசாயா 43ஆம் அதிகாரம் எங்கள் தலையின் மேல் நிறைவேற போகிறதற்காய், ஆமென், தலையில் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். 5வது ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 43ஆம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நல்ல கைகளை தட்டி இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் 43 எனக்கு தான் உங்களுக்கு தான். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. 5வதாக ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் யார் அப்படின்னா, என்னை கனப்படுத்துகிற ஒரு தேவன், என்னை கனப்படுத்துகிற ஒரு தேவன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவருடைய பிள்ளையே
இந்த 100 days ஜெபம் எதற்காக அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நீங்க தலை குனிஞ்ச இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு கனப்படுத்த போறாரு. நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தர் நிற்க வச்சு ஆண்டவர் உங்களை கனப்படுத்த போறாரு. உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு கனத்தை கர்த்தர் தர போறாரு. யாரெல்லாம் உங்களை அற்பமாய் நினைத்தார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய வரவை விரும்பாமல் இருந்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு கனம் கிடைக்கும். ஈசாக்கை கனப்படுத்தின கர்த்தர், அவனோடு இருக்கிறார் என்று கனப்படுத்தின கர்த்தர் உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்க குடியிருக்கிற இடத்துல ஆண்டவர் கனப்படுத்துவார். நீங்க உங்களை மதிப்புக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை பார்த்து ஒரு நாள் கையெடுக்கிற ஒரு நாளை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை மதிக்கிற ஒரு நாள் சீக்கிரமா வரும். நீங்க தெருவில் நடந்து போகும்போது உங்களை பார்த்து அவமதிச்சவங்க, உங்களை பார்த்து வெட்கமா பேசினவங்க அத்தனை பேரும் உங்களை பார்த்து கையெடுக்கிற ஒரு நாள், எஸ் இது நடக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை உங்களை கனப்படுத்த போறாரு, கர்த்தர் கனப்படுத்த போறாரு. ஒரு கனம் உங்களை தேடி வரும். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள அந்த கனம் தேடி வரும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் ஆமென். இது நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமோதிக்கிறீர்களா? சொல்லலாமா? நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறார். நம்பர் 1, கர்த்தர் செய்ய போற புதிய காரியம், அவர் காலங்களை மாற்றுவேன் என்கிற புதிய காரியத்தை செய்ய போறார். நம்பர் 2, இரண்டாவதாக கல்தேயர் என்கிற அந்த மனிதர்களை துரத்துவேன் என்கிற ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நம்பர் 3, மூன்றாவதாக நான் உன்னை கடக்க பண்ணுவேன் என்கிற ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நம்பர் 4, வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் கடையாந்தரத்திலிருந்து கொண்டு வா என்கிற புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்பர் 5, ஐந்தாவதாக கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போறாரு. நான் உன்னை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா ஆமென். இந்த 43வது அதிகாரத்தை நம்ம ரொம்ப இதுவா எடுத்துட முடியாது. இது நமக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு முழுக்க குறைஞ்சது ஒரு 10 டைம்ஸ் ஆகுது, ஒரு 10 டைம். ஸோ ஒரு 10 டைமாவது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏசாயா 43வது அதிகாரத்தை நீங்க வாசிங்க. ஒரு 10 டைம்ஸ் ஆவது வாசிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், ஒரு புதிய காரியத்தை செய்வேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போவன, இதோ எல்லாம் புதிதாயின. ஆமென். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அப்படியே ஏற்கனவே நம்ம கடந்து போயிட்டு இருக்கிற அது எல்லாம் மாறி ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும்? என்ன இத்தனை பேருக்கு அது எனக்கு அது ஆசையா இருக்கு. ஆமென். ஒவ்வொரு டைமும் சர்ச்சு புதுசாக எப்படி இருக்கும் பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்கும்ல. அது மாதிரி நான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். நீங்க இதுக்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். உங்க வீடு புதிதாக்கப்படணும், உங்க சரீரம் புதிதாக்கப்படணும், உங்க வருமானம் புதிதாக்கப்படணும். நீங்க ஒரு நியூவை கண்டிப்பா பார்க்கணும். 10 வருஷமா 5 வருஷமா 20 வருஷமா ஒரே செட், ஒரே விஷயத்தை, ஒரே காரியத்தை பார்க்குறவங்க அத்தனை பேரும் கண்டிப்பா நீங்க ஒரு புதுமையை பார்க்கணும். எத்தனை பேருக்குள்ள இந்த விஷன் வருது? ஆமென். நான் ஒருத்தரை சந்திச்சேன். எப்போ சந்திச்சேன் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 2008 அவருடைய வீட்டுக்கு போனேன். ஒரு நாள் இரவில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஒரு ஊழியம் செய்கிறாங்க. நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டேன், திடீர்னு மாட்டிக்கிட்டேன். பட் இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்டேன். தாராளமாக வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, அவரும் ஒரு பாஸ்டர், அவர் வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு காலையில் எழும்பி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு காலையில் டிஃபன் கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு பிற்பாடு 2008 முடிச்சுட்டு அகைன் 2025 இந்த வருஷம் 2025வது வருஷம் மீண்டும் அந்த ஊருக்கு நான் போகும்போது, சரி என்னதான் இருந்தாலும் அவரை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், நான் இன்னைக்கு ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், என்ன சொல்கிறீங்க? ஐயோ இல்லை
அன்னைக்கு ஓகே, இன்னைக்கு எப்படி ஓகே அப்படின்னு. அன்னைக்கும் ஓகே, இன்னைக்கும் ஓகே அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே நீங்கள் தங்குறதுன்னா தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி போனேன் அவருடைய வீட்டுக்கு. ஆனால் அவருடைய வீட்டுக்கு போகும்போது உள்ள அந்த அப்போ வந்து கலைஞர் டிவி அவருடைய வீட்டில் இருந்துச்சு. கலைஞர் டிவி, அதே கலைஞர் டிவி அங்கே இருந்துச்சு. அதே போல் அந்த பெட்ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். அந்த மாதிரியே ஒரு பெட்ஷீட்டு, அந்த மாதிரியே ஒரு எல்லாமே அப்படியே. இத்தனை வருஷத்தில் ஒரு மாற்றம் கூட எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு இது சந்தோஷப்படுறதா இது துக்கப்படுறதா எனக்கு தெரியவே இல்லை. நம்ம மாறாமல் இருக்கலாம், நம்ம மாறாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடையது எல்லாம் மாறாமல் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மை அப்படிதானே? அதில் அது ஒரு ஒரு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலாச்சுல்ல. 20 வருஷமா ஒரே செட்டப்லேயே இருந்தா அப்போ ஒரு சின்ன வளர்ச்சி கூட ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை அப்படின்னும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. மனசார ஜெபம் பண்ணோம், ஆசீர்வதிச்சோம். அதனால இப்போ நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், உங்களை கேட்டு பாருங்களேன், நீங்கள் கேட்டு பாருங்களேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டை மாற்றல, அது ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். உங்கள் காரை மாற்றல, அது பிரச்சனை இல்லை. உங்கள் பைக்கை மாற்றல, அது பிரச்சனை, அது உங்களுடைய சம்மந்தப்படுறது. நல்லா உழைச்சா அதை வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் உங்களுடைய ஒன்றுமே மாறாமல் அப்படியே இருந்தா, அப்படியே நீங்கள் 20 வருஷமாவே நீ அப்படியே இருந்தா எப்படி? 20 வருஷமாவே நீங்கள் அப்படியே இருந்தா அப்போ உங்களுடைய அடுத்த வாழ்க்கையே வாழலையே. ஏன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 85 வருஷம் வாழ போகிறோமா, இல்லை ஒரு 90 வருஷம் வாழலாமா, அவ்வளோதான். அதுக்குள்ள ஆண்டவர் வந்தாருன்னா போக வேண்டியதுதான், அது மெயின். ஆனால் ஒருவேளை ஆண்டவர் வரைக்கும் லேட் பண்ணாருன்னா ஒரு 85 வருஷம் தான் வாழ்வோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதனுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையாமல் இருக்கலாம். எனக்கு தெரியுது, நீங்கள் கடந்து வந்த பாதை பாசம் இதுக்கே முடியலையே, இதையே மெயின்டைன் பண்ண முடியலையே, இதுக்கே கடன் கட்ட முடியலையே, இந்த வீடே இது பண்ண முடியல அப்படின்னுலாம் அவங்க மனசுல தோணலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையை நீங்க அப்படியே அறிக்கை செய்யுங்க. நான் ஒரு புதுமையை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் ஒரு நியூவை பார்க்கணும். நான் நம்புறேன், நீங்க மரணம் அடைகிறதுக்குள்ள, இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள 10 புதுமையாவது பார்க்கணும், 100 புதுமையாவது நீங்க பார்க்கணும். டெய்லி கர்த்தர் உங்களுக்கு புதுசா செய்யணும். விசுவாசிக்கிறீங்களா? நடக்குமா? அது கண்டிப்பா கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், ஒரு புதிய காரியத்தை செய்வேன். புதிய பிசினஸ் ஆண்டவர் காண பண்ணுவார். புதிய தொடர்புகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நாளுக்கு நாள் உங்கள் சரீரம் புதுமை அடைகிறது நீங்க பார்ப்பீங்க. ஆமென்.